நதிகள் மீடியா நேரில் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே தலைவர் ஐயா தடா பெரியசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்கேன். எப்படி ஐயா போய்கிட்டு இருக்கு அரசியல் பயணங்கள், பணிகள் எல்லாம்? பாசிட்டிவா தான் போகுது, நல்ல விதமா தான் போயிட்டு இருக்கு. பெரியசாமி எப்படி தடா பெரியசாமியா மாறினீங்க? பொதுவா தமிழ்நாட்டில் தடா பெரியசாமின்னு சொல்லுவாங்க. அதாவது தடா சட்டத்தில் நான் கைது செய்யப்பட்டேன். குறிப்பா என்னுடைய கடந்த கால ஆண்டுகள் பயணத்தில் நான் மார்க்சிய லெனினிய அமைப்புகளில் இருந்தேன். அப்போ அந்த அமைப்பு குறிப்பாக தமிழ்நாடு விடுதலை படை தோழர் தமிழரசன் அவருடைய தலைமையிலான அந்த அமைப்பில் இயங்கிக்கிட்டு இருக்கும்போது அமைப்பு ஈழத்தமிழர் ஆதரவு பிளஸ் இங்கே தமிழ் தேசிய மக்களுடைய உரிமைகளுக்கான காவிரி நீர் பிரச்சனை போன்ற தமிழ் தேசிய பிரச்சனைக்காகவும் பல்வேறு வடிவங்களில் சில போராட்டங்கள் எடுத்தாங்க. அந்த அடிப்படையில் அவங்க பண்ணின சில வெடிகுண்டு சம்பவங்களில் என்னை தொடர்புபடுத்தி அதில் வழக்கு ஆயிடுச்சு. அதில் முதல் வழக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் போக வேண்டியதாக போச்சு. இரண்டாவது வழக்கு 92 திருச்சி பக்கம் முதுவத்தூர் ஓடையில் ஒரு இதே மாதிரி வெடிகுண்டு சம்பவம் அதில் ஏற்பட்ட அந்த வழக்கில் எனக்கு தடா சட்டத்துல கைது செய்யப்பட்டேன். அதனால என்ன தடா பெரியசாமின்னு சொன்னாங்க. இந்த சிறைச்சாலை அனுபவம் அது சுருக்கமா சொல்லுங்க. சிறை என்னை பொறுத்தளவு சிறை ஒரு சிந்தனை களஞ்சியம், என்னை செதுக்கிய ஒரு களஞ்சியம் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா சிறைக்கு போன பிற்பாடுதான் நான் வெறும் ஒரு மார்க்சிய லெனினியவாதியா தான் இருந்தேன். ஆனா அங்க உள்ள போன பிற்பாடுதான் நிறைய புத்தகங்களை படிச்ச பிற்பாடு நான் அம்பேத்கர் வழியா வந்தேன். அதை தாண்டி 2வது முறை சிறைக்கு போன பிற்பாடுதான் இங்க திராவிடம் என்கிற மாயையை புரிஞ்சுக்கிட்டேன். திராவிடம் என்பது ஒரு மாயை. அது ஏன்னா ஆரியம் ஏன்னா எல்லா திராவிட அரசியல் திராவிட கருத்தியலாளர்கள்லாம் இங்க ஆரியம்னு ஒண்ணு வந்துதான் இந்த மண்ணை வீணாக்கிடுச்சு, இங்க சிதைச்சிருச்சு, சாதி என்னமோ அவன் தூக்கிட்டு இங்க திரிச்ச மாதிரி இப்ப சொன்னாங்க. அது இல்ல அப்படிங்கிறத புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூல்களை படிச்சது பாட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்தது அங்க பல்வேறு கருத்தியல்களை நான் படித்தேன். அந்த அடிப்படையில நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிறை என்பது என்னை போன்றவர்களுக்கு அது ஒரு செதுக்கும் ஒரு சிந்தனை கூடம் தான். ஆம், சிற்பி எப்படி செதுக்கிறவரோ செதுக்கப்பட்டு அது மாதிரி எனக்கு அமைஞ்சது. இந்த கம்யூனிஸ்டவாதியா நீங்க ஆரம்பித்த வாழ்க்கை தனி இயக்கமாக ஆரம்பிக்கிற மக்களுக்கு அப்படின்னு தோன்ற என்ன காரணம்? இல்ல எப்படின்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதாவது பாட்டாளி வர்க்க சர்வதேசியம் அப்படிங்கறதா. அப்ப பாட்டாளி வர்க்க அப்படிங்கிறது அது அந்தந்த நாடுகளுக்கும் என்ன இருக்கலாம், ரஷ்யாவில் பொருந்திருக்கலாம், சைனாவில் பொருந்திருக்கலாம், கியூபாவில் பொருந்திருக்கலாம், வியட்நாமில் பொருந்திருக்கலாம், இப்படி வெவ்வேறு நாடுகளுக்கு அது பொருத்தமா இருந்திருக்கலாம். ஆனா தொழில் புரட்சியோ மேற்பட்டு பெரிய தொழிலாளர்கள் ஆலை உற்பத்தி நிலையெல்லாம் வளராத ஒரு நாடாகவும் சாதிய கட்டுமானம் உள்ள ஒரு நாடாகவும் இந்தியா இருக்கு. இந்திய சமூக அமைப்பினுடைய தன்மையே வேற. அப்ப எந்த சமூக அமைப்பு இங்க இருக்குதோ அதுக்கு தகுந்த புரட்சி தான் இங்க நடத்த முடியும். அந்த அடிப்படையில இங்க ஒரு சாதிய கட்டுமானம் உள்ள ஒரு நாடு. அப்ப இதுக்கு தகுந்த ஒரு புரட்சி தான் இங்க நடத்த முடியும். அதுக்கான மாற்றம் தான் நடக்கும். அந்த உணர்ந்து சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். எனவே அம்பேத்கரோட விஷயத்தை நான் ஆழமா படிக்கும்போது அப்ப நான் கம்யூனிசம் இங்கு தள்ளி போடணும். அதனால மட்டும் இல்ல, அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, இங்க புத்தரா கார்ல் மார்க்ஸ்னு கூட ஒரு டாபிக் போடுவார். அந்த இதுல தெளிவா சொல்றாரு, இங்கு மார்க்சியம். அதனால நான் மார்க்சியம் தப்புன்னு சொல்ல வர்றேன். அது ஒரு விஞ்ஞான சோசலிசம் சித்தாந்தம், அது ஒரு சித்தாந்தம், அது ஒரு விஞ்ஞான சோசலிசம்னு சொல்லுவாங்க. அது இந்த மண்ணுக்கு பொருந்தாது அப்படிங்கிற முடிவை நான் எடுத்துட்டு தான் நாம் இனி பட்டியல் சமுதாய மக்கள், குறிப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள். ஏன்னா பாட்டாளின்னு சொன்னா யாரு? பாட்டாளின்னா மற்ற நாடுகள்ல பாட்டாளி என்பது வேறு. இங்கு பாட்டாளியாவே இல்ல. பாட்டாளியே ஊர்த்தூர் பாட்டாளியாவும் சேரி பாட்டாளியும் பிரிஞ்சு கிடக்குறான். தமிழனா இல்ல, ஊர்த்தூர் தமிழாவும் சேரி தமிழாவும் பிரிஞ்சு கிடக்குறான். அப்ப இந்த அடிப்படையில பாட்டாளி என்பது இங்கே கீழிருந்து வரணும், எங்க சேரியிலிருந்து வரணும். இந்த பட்டியல் மக்களுக்கு ஆதரவாக நம்ம போராடணும் அப்படின்னு நீங்க நேரடியாக பார்த்த சில சம்பவங்களை சொல்லுங்க. எதற்காக பட்டியல் இயக்கம் ஆரம்பிச்சீங்க அப்படின்னு? நான் எப்படின்னா சின்னதுலயே முதல்லயே ஆரம்பத்திலேயே 9வது படிக்கும் போதே சைக்கிள்ல போகும்போதே எங்க ஊர்ல காத்த பிடிங்கி விட்டாங்க எனக்கு சைக்கிள்ல. ஒருத்தர் தெருவுலாம் சைக்கிள்ல போக கூடாது அப்படின்னு. அடுத்து நான் கோயில்ல, எங்க ஊர் கோயிலுக்கு உள்ள போனேன். அந்த கோயில்ல போய் பாத்தீங்கன்னாக்க என்னால கோயில்ல உள்ள போக முடியல. உடனே பையன்லாம் உடனே சட்டை பிடிச்சி அடிச்சு, துரசாய் போன இதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க எங்க ஊர்லயே ஒருத்தர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர், அவர் அடிச்சே கொண்டாங்க. அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசு. அதெல்லாம் கிரகிச்சுதான் நீங்க அதோட எங்க பகுதியில 4 பிள்ளைங்க கிணத்துல போய் மற்றவர்கள் சமுதாயத்தினுடைய கிணத்துல குதிப்பாங்க.
அதுல கரண்டை போட்டு விட்டாங்க. அதுல 4 பிள்ளைங்க செத்து போச்சு. அதுக்கு பிற்பாடுதான் எனக்கு அந்த சிந்தனையை வந்து கம்யூனிசத்துக்கு போறேன். கம்யூனிசத்துக்கு பிற்பாடு திரும்ப வந்து இந்த சமூகத்துக்காக நிக்கணும், அப்ப இந்த சமூகத்துக்காக போராடணும் அப்படிங்கிற அந்த ஒடுக்குமுறையில இருந்து தான் நான் வரேன். அதோட மட்டும் இல்ல, அந்த மக்களுக்கு வந்து யாரும் கேட்கறதுக்கு பல அம்பேத்கர் இயக்கங்கள் இருந்தது. ஆனா அதை தாண்டி அந்த இயக்கங்களையும் தாண்டி நடவடிக்கைகளுக்கு இறங்க வேண்டியிருக்கு. அந்த மக்களுக்காக போராட்டத்துல குதிக்க வேண்டியிருக்கு. வெறும் அன்னைக்கு இருந்த அம்பேத்கரிஸ்டுகள் என்ன சொன்னாங்கன்னா, வெறும் அம்பேத்கர் வந்து மேடைகள்ல அவரை வந்து அதாவது கட்டவண்டில போனாரு, உருட்டி விட்டாரு, இந்த செய்தி மட்டும் சொல்லுவாங்க. ஆனா அம்பேத்கருடைய தாட்ஸ் என்ன, அவருடைய கொள்கை என்ன, அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுக்கு போய் களத்தில் நின்று போராட வேண்டிய அவசியம் இருந்தது. அதனால எங்கெல்லாம் கலவரங்கள் நடந்ததோ அதை உடனடியா போய் அதை தீர்க்கிற வேலைகள்ல செஞ்சோம். அதற்காக களங்கண்டோம். அந்த அடிப்படையில நான் இந்த பட்டியல் சமுதாயத்தில் கம்யூனிஸ்டவாதி பட்டியலின மக்கள் இதை தாண்டி பிசிகாவுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு எப்படி? நான் எப்படின்னா, நான் சிறையில இருந்து வெளியில வரும்பொழுதே மார்க்சியம் எனக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கரிசத்தை எடுக்கணும்னு வெளியில வரேன். இப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அப்படிங்கிற வரும்போது நான் ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி முதல்ல 90ல ஸ்டார்ட் பண்ணேன். அந்த காலகட்டம் என்னன்னா, அம்பேத்கருக்கு வந்து அரசே விழா எடுத்த காலகட்டம். ஆகையினால அந்த அரசே விழா எடுத்ததுனால மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி இருந்தது. அதாவது குறிப்பா பட்டியல் சமுதாய மக்கள் மத்தியில அம்பேத்கர்னா என்னன்னு தெரிஞ்சது. அப்போ ஒரு எழுச்சி உருவாச்சு. அப்போ அந்த எழுச்சியை பயன்படுத்தணுங்கிற அடிப்படையிலும் நான் வெளியில வரும்போதே அந்த தாட்ல வந்தேன். அதனால ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி ஸ்டார்ட் பண்ணேன். தோழர் திருமாவளவன் வந்து என்னோட நண்பர் தான். நாங்க 2 பக்கத்து ஊருக்காரங்க. அதனால அவரு ஆரம்பத்திலே என்னுடைய ஆதரவாளா இருந்ததுனால, தோழர் நான் வந்து வெளியில மதுரையில ஒரு அமைப்புல தொடர்பு இருக்கேன், அது வந்து டிபி அதுல, ஆனா நான் அரசு ஊழியரா இருக்கேன், என்னால மட்டும் பண்ண முடியாது, நீங்க வாங்கலன்னாரு. அவர் அதே மாதிரி போய் அவரை ஸ்டடி பண்ணேன். அப்படித்தான் உங்க பேர் ஆரம்பிக்கு? ஆமா, அப்படிதான் 2 பேரும் போனோம். இல்ல முதல்ல விசிகான் போல இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தை, டிபிஐன்னு தான் பேரு. ஆமா, மலைச்சாமின்னு தோழர் அவர். அதுக்கு பிற்பாடு நாம அப்ப அவரு வந்து 92 காலகட்டம் நாங்க தனியா தான் அமைப்பு நடத்திட்டு இருந்தேன். நானு பொழிலன்னு சொல்லிட்டு பெருஞ்சித்தனாருடைய பையன் பொழிலன், நாங்க ஒரு டீம். நாங்க தனியா திரும்பவும் வந்து தமிழ் தேசிய அரசியல் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தலைமை தாங்கிறது, தலித் தலைமை. விசிகாவோட உங்களுடைய நீண்ட பயணம் எப்படி இருந்துச்சு? அதான் விசிகான்னா அதுக்கு பிற்பாடு தான் நாங்க 92 பிற்பாடு நாங்க 2 ஒன்னா வரோம். ஒன்னானதுக்கு பிற்பாடு விசிகான்னு அது பேர் மாத்திரம், விடுதலை சிறுத்தைன்னு பேர் மாத்திரம். நாங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணி தான் பண்ணோம். அது விசிகா போச்சு. விசிகாவில் நீண்ட பயணம். அதாவது ஒரு என்ன காரணம்னா, அவர் வந்து திருமாவளவன் நல்ல பேச்சாளர், அவர் நல்ல, நான் ஃபீல்டு ஒர்க்கர். 2 பேரும் சேர்ந்து அவர் மேடை, அவர் எங்கெல்லாம் மேடைக்கு நான் ஏற்பாடு பண்ணோம், அவர் வந்துருவார். அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க அவர் பண்ணோம். களத்துல நீங்க மேடையில அவ்வளவு 2 பேரும் பண்ணோம். அதுக்காக அவர் வந்து குறைச்சு மதிப்பிட முடியாது, ஒரு நல்ல போராளியா தான் வந்தாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலையே நிர்ணயம் பண்ற அளவுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. ஆமா, அதுக்கு காரணம் 2 சீட் இருக்கு. கண்டிப்பா 2 இருக்கு 1 இருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட அது எங்களுடைய உழைப்பு. ஆமா, அதாவது தமிழ்நாட்டுல வந்து பல்வேறு தலித் இயக்கங்கள், பட்டியல் சமுதாய இயக்கங்கள்லாம் இருக்கிறப்ப இன்னைக்கு வந்து ஒரு அமைப்பு அப்படிங்கிற அளவுக்கு வளர்த்து கொண்டு வந்தோம். ஆனா தேர்தலுக்கு போன பிற்பாடு எனக்கு அவருக்கு சில கருத்தியல் முரண்பாடுகள், அமைப்பை எப்படி கொண்டுட்டு போறதுக்கு எனக்கு அவருக்கு முரண்பாடு இருந்து அதுல நான் வெளியேறி கம்யூனிஸ்டும் தனி இயக்கம் பிசிகா அப்புறமா பாஜக கூட நீங்க வந்து பயணிக்கிறீங்க. அந்த பயணம் எப்படி இருந்துச்சு? எதற்கு பாஜக தேர்வு பண்ணீங்க? பாஜக ஏன் போன அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து நான் 2வது தடவை சிறையில இருந்தேன்ல, அப்போ வந்து சில இஸ்லாமிய நண்பர்களோடு பழகுவேன். அப்ப அவங்க என்ன பண்ண, அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவங்க இந்த 5 வேளை தொழுவது ஒரு மாதிரி பண்ணது. இது மாதிரி பண்ணும்போது நான் வந்து வெறும் கம்யூனிசம் பேசிட்டு உட்காந்துருக்கேன், அல்லது தலித்தியம் பேசிட்டு உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி நபரால தான் இருந்தோம். அப்ப என்னன்னா, இவங்களுக்கு ஒரு முறை இருக்கு, ஒரு நெறி இருக்கு. இப்ப நான் யாருன்னு எனக்கு ஒரு கேள்வி எழுந்துருச்சு எனக்குள்ள. அப்ப எனக்கு நான் இன்னும் சும்மா கூமட்டையா, அப்ப எனக்கு என்னதான் அப்படின்னு பார்க்கும்போதுதான், அப்ப நான் வந்து வெறும் இந்துன்னு சொல்லுகிறேன். நான் இந்துன்னா என்ன அடையாளம் ஒண்ணு இல்லை. அப்ப நான் ஒரு கம்யூனிசம், இப்ப கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு வாழ்வியல் இல்லையா அப்படி கேள்வி கேட்கும்போது தான் எனக்குள்ளே அப்ப நான் யார் அப்படி வரும்போதுதான் நான் இந்த மண்ணின் மைந்தர். இப்ப இந்த மண்ணின் மைந்தர், எனக்குன்னு சில பண்பாடுகள் இருக்கு, எனக்குன்னு சில கலாச்சாரங்கள் இருக்குன்னு நான் முடிவு பண்றேன். இந்த இந்துக்களோட பண்பாடெல்லாம் காக்குற ஒரே இயக்கம் பாஜக தான். அது மட்டும் இல்ல, அங்க உள்ள அதுல வந்து மதமாற்ற 2002 மதமாற்ற தடை சட்டம் ஜெயலலிதா கொடுத்தாங்க. அதை வந்து கிருஷ்ணசாமி அண்ணனும் திருமாவளவனும் எதுக்குறாங்க. அப்ப நான் அதை வந்து ஆதரிக்கிறேன். அந்த நேரத்துலதான் இந்த அமைப்புகள் என்ன தொடர்பு கொள்றாங்க. பரவாயில்ல, நீங்க பண்றீங்க, நீங்க வந்து அந்த சமுதாயத்துக்கு, அந்த மக்களுக்கு இழிவுகளை போக்குறதுக்கும் அவங்க அதிகாரத்தை பெறுவதற்கும் நீங்க முயற்சி பண்ணுங்க, நாங்க ஒத்துழைப்பா இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில நான் அவங்களோட தொடர்பு இருக்கேன். திடீர்னு 2004 தேர்தலில் அவங்க ஒரு சீட்டை பிளான் பண்றாங்க. அப்ப எனக்கு நீங்க நில்லுங்களேன்னாங்க. அதுல இருந்து அப்படியே அவங்களோட பயணம். ஆமா, அதன் மூலமாகவும் இந்த மக்களுடைய மேம்பாட்டுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் அவங்களோட பயணம் பண்ணேன்.
அந்த பாஜகவுக்கும் உங்களுக்கும் எப்ப முரண்பாடு ஏற்பட்டு நீங்க வெளியே வந்தீங்க? இல்ல இப்ப 2004 தேர்தல் இருந்தது இல்ல, அதுல அவங்க என்ன பண்ணாங்க, நான் வந்து சிதம்பரம் தொகுதியினுடைய அந்த தொகுதிக்காரன். அடுத்தது அந்த அந்த பாஜகவினுடைய பட்டியல் அணியினுடைய தலைவர் நானு. அடுத்தது அது எஸ்சி தொகுதி, அது தாண்டி திருமாவளவன் அங்க கேண்டிடேட். இவ்வளவு ஃபேக்டர் இருக்கு. அப்ப அவரை பாஜக அவரை வீழ்த்தணும்னு தான் நினைக்கும். அப்ப அவரை வீழ்த்தணும்னா என்ன கேண்டிடேட்டா போடணும். அப்ப நான் எனக்கு கேண்டிடேட்டா போடலனாலும் பரவாயில்ல, அதுக்கான ஒரு விளக்கத்தையாவது சொல்லிருக்கணும். எதுவுமே சொல்லாத திடீர்னு என் தொகுதியில திருமாவை வந்து எதிர்த்து போடுறதுல வந்து வேற ஒரு பொண்ணை கொண்டு வந்து வேலூர்ல இருந்து கொண்டு வந்து போடுறாங்க. சிதம்பரத்துக்காரங்க இருக்கீங்க, திருமாவளவனுக்கும் உங்களுக்கு வந்து நீண்ட ஒரு நேரடியான தொடர்புகள் இருக்குது. அப்ப எதிர்க்கிற ஆளு நீங்க தானே? நானா தான் இருக்கும். வேலூர்ல இருந்து இங்க வந்து போடணும். அப்ப போடும்போது அப்ப அவருக்கு நீ மறைமுகமா உதவி செய்றீங்க. யாரு? திருமாவுக்கு பிஜேபி மறைமுகமா உதவி செய்றீங்க. திருமாவளவன் அவர்களுக்கு பிஜேபி உதவி செய்து மறைமுகம். கண்டிப்பா அதுல எனக்கு 100% என்னால அடிச்சு சொல்ல முடியும். அந்த வருத்தத்துல தான் நான் அதுல இருந்து வெளியே வந்தேன். இப்ப அனைத்து கட்சிகளையும் புறந்தள்ளி விட்டு இந்த சமூக மக்களுக்காக ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னைக்கு அந்த பயணம் எப்படி இருக்கு? இன்னைக்கு என்னன்னா, இப்பதான் இன்னும் நான் முறையா ஆரம்பிக்கல, ஆனா அதுக்கான கருவுக்கு வந்துட்டேன், எண்ணத்துக்கு வந்துட்டேன். என்ன அப்படின்னா, நான் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பார்த்தாச்சு. அடுத்தது பட்டியல் தலித் இயக்கங்கள் எல்லா தலைவரும் தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு அரசியல் கட்சிகளை பத்தி எல்லாருமே தெரியும். இந்த சூழ்நிலையில இன்றைய காலகட்டத்துல 2 திராவிட அமைப்புகளும் கட்சிகளும் இன்னைக்கு கீழே போயிடுச்சு. ஏன்னா இவ்வளவு காலமா இவங்க தான் வந்து ஜாம்பவானா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 2 கட்சிகளும் தான் பட்டியல் சமுதாயத்தின் வாக்கு வங்கிகளை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டிவிகேன்னு ஒண்ணு தனியா வந்துச்சு. யாரு? வெற்றி விஜய் தமிழக வெற்றி கழகம் வந்துச்சு. அப்ப இந்த தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட பட்டியல் சமுதாயத்தின் வாக்கு வங்கிகளை தான் இன்னைக்கு வந்து பயணம் வந்திருக்கு, வெற்றி பெற்றிருக்கு. அப்ப எனக்கு ஒரு கருத்து வந்துருச்சு, தொடர்ந்து திராவிட கட்சி காங்கிரஸா இருந்தாலும் சரி, திராவிட கழகங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு டிவிக்கா இருந்தாலும் சரி, எங்கள் முதுகு ஏனியா பயன்படுத்திட்டு இந்த டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் 2.5 ஆண்டு காலம் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி தமிழ்நாட்டுல முதலமைச்சர் அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல அது காரணம் என்னன்னா, 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டுல பெரிய அளவுக்கு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அத மக்கள் உணர்ந்திருக்காங்க. அதுக்கு பாடம் கற்பிச்சிருக்காங்க. நீங்க வந்து 2 பேரும் சரியா இல்ல அப்படிங்கிற ஏதோ வந்து இந்த கவர்ச்சிக்காக வந்துட்டாங்க, அதெல்லாம் இல்ல. என்ன பொறுத்தளவு கவர்ச்சிக்காக மக்கள் தெளிவாயிட்டாங்க. ஆமா, கண்டிப்பா மக்கள் தெளிவா இருக்காங்க. அது ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்கான். அவன் வந்து 2 திராவிட கட்சியும் 60-70 வருஷமா பாத்துட்டான். நீங்க எல்லாம் குப்பை ஓட்டுறது போதும், புதாள் வரைக்கும் என்ன இப்ப அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. மக்கள் மாறிட்டாங்க. இப்போ பாரம்பரியமாக ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, அண்ணாதுரை, ஜெயலலிதா, முதலமைச்சர் ஸ்டாலின், இப்படி பாரம்பரியமா வந்து புதுசா ஒரு திரைப்பட நடிகர் விஜய் அவர்கள் திரும்ப வந்து முதலமைச்சர் ஆயிருக்கிறாங்க. அப்போ திரைப்படம் உண்மையிலே அரசியலுக்கு துணையா இருக்குதா? இல்ல, திரைப்படம்ங்கிறது இன்னைக்கு வந்து மீடியா பாலிடிக்ஸ் தான். எல்லாமே யூடியூப்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து வருது. கமல் கட்சி ஆரம்பிச்சு தோத்துட்டாரு, சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சு தோத்துட்டாரு, விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சு தோத்துட்டாரு. இல்ல, இவருக்கு வந்து பின்னணியா நான் வந்து ஏதோ வந்து அப்படியே வந்துட்டாரு அப்படின்லாம் இல்ல. இந்த சூழல் நீங்க இவர் வந்தப்ப ஜெயலலிதா இருந்தாங்க, இவர் இருந்தப்ப கலைஞர்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கணும். அந்த ஃபேக்டர் அந்த தலைவர்கள் இருந்தாங்க, அதனால உடைக்க முடியல. இன்னைக்கு 2 பேருமே இல்ல அவங்க. அப்ப இங்க ஸ்டாலின், இங்க எடப்பாடி. இப்ப இது வெற்றி என்னதான் இருந்தாலும் அரசன் தான் இருக்கணும், இளவரசன் முக்கியம் இல்ல அப்படிங்கிறீங்க. ஆமா, அது அரசனுடைய அனுபவங்கள் வேற, இளவரசன் அனுபவங்கள் வேற இல்ல. அதனால இந்த ஃபேக்டர்ல தான் இவருக்கு அது எடுபடுது. அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து வெறும் திரைப்படம் மட்டுமே பயன்படுத்திச்சுன்னு என்னால சொல்ல முடியாது. அதை தாண்டி அது ஒரு அம்சம். அதாவது 10 பாயிண்ட் போட்டுன்னா அது 1 பாயிண்ட் தான் வரும், மீதி எல்லாம் வேற ஃபேக்டர் இருக்கு. இப்போ ரீசெண்டா பட்டியலினத்தை சேர்ந்த ராசா அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் அறிவிக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு செய்தி பரவலா போகுது. ஆமா, அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது என்னன்னா, பட்டியல் சமுதாயத்துல வாக்கு வங்கி இல்லாம தமிழ்நாடு அரசியல் நடக்காதுங்கிற நிலை உருவாயிருக்கு. அந்த அடிப்படையில் தான் திமுக தன்னை மாத்திக்கிட்டு. அப்போ இத்தனை ஆண்டு காலமாக திமுக அதை உணரலையா? அது வெறும் வந்து அதாவது அவங்க ஒரு வாக்கு வங்கிகளை மட்டும் பயன்படுத்துறது மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதற்காக நாங்க பல தடவை கத்திருக்கிறோம். எத்தனை மாவட்ட செயலர் கொடுத்திருக்கேன், எத்தனை அமைச்சர் கொடுத்திருக்கேன்னு நாங்கள்லாம் பல மேடைகள்ல பேசியிருக்கோம். ஆனால் பண்ணல. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து 8 அமைச்சர் வந்து பட்டியல் சமுதாயத்தை கொடுத்த உடனே இவங்களுக்கு சூடு சொரணை வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. இப்போ இவ்வளவு வருடங்களாக திமுகவோட கூட்டணியில விசிக பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, ஒரு டைம் கூட ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கல. இல்ல. இப்ப டிவிக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தது திராவிட கழக திமுகவுக்கு விசிகாவுக்கு உள்ள
கூட்டணியை உடைக்கிறதுக்காகவா இல்ல மனச்சாட்சி படி கொடுத்துருக்காங்க, எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அதாவது பொதுவா வந்து பட்டியல் சமுதாயத்தின் வாக்கு வங்கிகளை நம்ம கன்சால்டேட் பண்ணாதான் அடுத்த பயணத்துக்கு நம்ம போக முடியுங்கிறத டிவிக்கே உணர்ந்திருக்கு. அந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து தமிழக அளவுல ஓரளவுக்கு வலுவா அல்லது இருக்கிற தலைவர்கள்ல தெரிஞ்ச ஒருத்தர் வந்து திரும்ப அடுத்தது விசிக. எனவே இதை நம்மளால அரவணைச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல்ல அடுத்த பயணத்துக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்கள இந்த சென்னையில ஒட்டுமொத்தமாக ஒரு தொகுதியை கூட அதிமுகவோ திமுகவால் கைப்பற்ற முடியல, தாவைக்கு கைப்பற்றி இருக்குது. ஏன்னா பெரும்பான்மையான பட்டியல் மக்கள் வாழ்ற பகுதி சென்னை பகுதி. ஆமா, அவங்க அத்தனை தொகுதிகளையும் தாவைக்க கைப்பற்றி இருக்குது. ஆமா, தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி திமுக அதிமுகவால தொடக்கூட முடியல. எப்படி பாக்குறீங்க? இல்ல, பட்டியல் சமுதாயத்தில் வாக்கு வங்கிகள் தான் அவங்கள வந்து மாத்திருச்சு. காரணம் ஏன்னா இவங்க வந்து அவங்கள வந்து சரியா ஒண்ணும் இல்ல, கண்ணகி நகர்லாம் நீங்க பாருங்களேன், அப்படியே ஒரு அகதி மாதிரி கொண்டு போய் அந்த மக்களை போட்டிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில இருந்து அத்தனை பட்டியல் அதாவது ஸ்லம்னு சொல்லுவோம், அந்த பகுதி முழுக்க எல்லாத்தையுமே வந்து வீணாக்கி வச்சுட்டாங்க. அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் யாருமே அந்த மண்ணுல இப்ப இல்ல, எல்லாம் பஞ்சப்பராரியா மாத்தி விட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த சேர்த்துதான் இந்த தீர்வு பண்ணியிருக்காங்க மக்கள். பல வருடங்களாக திமுக தோல்வி வெற்றி, திமுக தோல்வி இப்படி வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப அடைஞ்ச ஒரு தோல்வி எப்படி பாக்குறீங்க? இல்ல, திமுகவுக்கு ஒரு பெரிய அடிதான் இது. வந்து மீண்டும் வந்துருவாங்களா சீக்கிரமாக? இனிமேலுக்கு எந்திரிக்கிறது கஷ்டம். தமிழ்நாடு அரசியல்ல பட்டியலின மக்களுடைய பெரும்பான்மை கண்டிப்பா அரசியலுக்கு வேணுமா? கண்டிப்பா. இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் எடுத்துங்க, காங்கிரஸ்ல வந்து செல்வ பெருந்தகை ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி ஆராசா திமுகவில் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். இந்த இடத்துல திருமாவளவன் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர். 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பாத்துங்க, பட்டியல் சமுதாயம். அப்ப பட்டியல் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கியில தான் இன்னைக்கு தமிழக அரசியல் தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்திருக்கு. எனவே அது யாரா இருந்தாலும் சரி, டிவிக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் அண்ணா திமுக, பட்டியல் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கிகளை தவிர்த்து யாராலையும் இங்க ஆட்சி பண்ண முடியாது அப்படிங்கறத நிரூபிச்சாங்க. இந்த அதிமுகவோட தோல்வி எப்படி பாக்குறீங்க? அவங்க மீண்டும் எழுக என்னெல்லாம் செய்யணும்? அவங்க நான் வந்து அவர்கிட்ட இருக்கப்போ கூட சொல்லியிருந்தேன், அவர் அண்ணன் எடப்பாடியார்ட்ட, பட்டியல் சமுதாயத்தை வாக்கு வங்கிகள் நீங்க திரட்டுறதுக்கு திட்டங்களை வகுக்குங்க. ஏன்னா எம்ஜிஆர் காலத்துல நிறைய விஷயங்களை பட்டியல் சமுதாயத்தை நோக்கி நகர்ந்தாரு. அதே மாதிரி புரட்சி அம்மா அவர்கள் காலத்துல கூட நிறைய நகர்ந்தாங்க. ஆனா நீங்க உங்க காலத்துல அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன். அவங்க கைவிட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அதை அனுபவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடிய அரவணைச்சில வன்னியர்களுடைய வாக்கு வங்கி அவருக்கு பயன்பட்டு இருக்கு. ஆனா பட்டியல் சமுதாயத்தை வாக்கு வங்கி அவரை கைவிட்டாங்க. அதுதான். நீங்க பாஜக SC மாநில தலைவராக இருக்கும் பொழுது குறிஞ்சாங்குளம் பிரச்சனை பத்தி உங்களுடைய மேலிடத்துக்கு தகவல் சொன்னதா ஒரு தகவல் வந்துச்சு. என்ன தகவல் பதிவு பண்ணீங்க குறிஞ்சாங்குளத்தை பத்தி? இல்ல, குறிஞ்சாங்குளத்துல மீண்டும் காந்தாரி அம்மனுடைய சிலை அங்க அதே இடத்துல வைக்கணும், அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன் வச்சோம். ஆனா இன்னும் வந்து அதை நோக்கி தலைமை நடந்துகிட்டு தான் இருக்கு, செய்யல. இப்ப அதே மாதிரி வேங்கவயல் விஷயத்துக்கு நான் தான் முதல்ல போனேன். அங்க போயிட்டு வந்து அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு அந்த இதில் பண்ணோம். அதை அரசு அன்னைக்கு இருந்து அரசு அதை பூசி மொழிகிடுச்சு. இப்ப இருக்கிற தமிழக வெற்றிகள் அரசுக்கு இந்த குறிஞ்சாங்குளம் பிரச்சனை நீங்க எடுத்து செல்றீங்களா? கண்டிப்பா. நான் இன்னைக்கு வந்து இந்த பகுதியில் தான் இப்ப இன்னைக்கு வந்திருக்கிறேன். குறிஞ்சாங்குளம் அந்த சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே அந்த பக்கம் உள்ள போக முடியாது, எல்லாம் பிக்கெட்டிங்ல இருந்தாங்க. ஆனா அந்த ரோட்ல வந்தேன் நான், அதை பார்த்த எனக்கு மனசு பதச்சிருச்சு. சொந்த என் தெருவுக்கு முன்னாடி என் கோயில வைக்க முடியலன்னா அது என்ன? நான் விரும்புறத நடத்தலைன்னா என் தெரு, நீ இந்த பக்கம் இருக்காங்க அந்த சமுதாயம், இந்த பக்கம் என் சமுதாயம் இருக்கிறாங்க, அதுல என் வீட்டுக்கு முன்னாடி நான் ஒரு கோயில் கட்ட முடியலன்னா அது என்ன அர்த்தம்? ஆகனால கண்டிப்பா இந்த அரசாங்கத்துக்கு இந்த கவனத்தை கொண்டுட்டு போவேன். கண்டிப்பா அதே இடத்தில் காந்தாரி அம்மன் எழுவாள், அதுல இன்னும் சந்தேகம். அதுக்கான இல்லைனாலும் என்னுடைய உயிரை கொடுத்தாவது நான் அந்த இடத்துல காந்தாரி அம்மனை நிறுவுவதற்கு எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுவேன். அதுல எந்த சந்தேகம் இல்லை. தொடரட்டும் உங்களுடைய ஆன்மீக பணி, அரசியல் பணி, பட்டியல் மக்கள் பணி. ஆன்மீகம் தேவையா தேவையில்லை? ஆன்மீகம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆன்மீகம் என்பது அவசியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தாலதான் மக்களை ஒழுங்குபடுத்த முடியும், வழிநடத்தவும் முடியும். இன்னைக்கு இந்த திராவிட கழகங்கள் பண்ண கூத்து இந்த மக்களை எல்லாத்தையும் வீணாக்கி ஏதோ வந்து ஆன்மீகம்னா ஏதோ தப்பாக்கி வச்சிருக்காங்க. அது இல்ல. ஆன்மீகத்தால் மட்டும்தான் சமூகத்தை வழிநடத்த முடியும். இதை புரட்சியாளர் அம்பேத்கரே ஒரு வாழ்வியல் முறை வேணும், அந்த வாழ்வியல் எப்படிங்கிறத வந்து கத்துக் கொடுக்கறது தான் ஆன்மீகம். எனவே அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை கத்துக் கொடுக்கிற இடத்துல நாம் இருந்தாகணும். அப்பதான் ஒரு சமுதாயம் மேல வரும். நீங்க பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். நாராயணகுரு போன்றவர்களால் தான் சமுதாயத்தை மாற்ற முடிஞ்சது. நாடார் சமுதாயத்தை நீங்க உணர்ந்தீங்கன்னா ஐயா வழியால் தான் முடிஞ்சது. அது மாதிரி இந்த பட்டியல் சமுதாயம் முன்னுக்கு வரணும்னா ஒரு ஆன்மீகத்தால் மட்டும்தான் முடியும்.
நன்றி நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, உங்களுடைய நேரத்தை எங்க சேனலுக்கு ஒதுக்கி கொடுத்ததுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கொள்ளும். ரொம்ப மகிழ்ச்சி. தொடரட்டும் உங்களுக்கு. வணக்கம். நன்றி. மகிழ்ச்சி.